அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ அனதர் இன்ட்ரெஸ்டிங், உண்மையிலே எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேசினேட்டிங் உள்ள ப்ராப்ளம், அதை நான் என்ன செய்ய போகிறேன், உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அந்த ப்ராப்ளம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக பார்க்கும் பொழுது அதை இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு தோணும். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக, கொஞ்சம் கவனமாக என்ன செய்யலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். வில் see. இங்கே பாருங்கள், this is the expression x plus 1 divided by x plus 2 into x plus 3. இதை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணணும். இன்டெக்ரல் dx. நார்மலாக அதுக்கு பேர் this is called as I. ஒரு எதை இன்டெகிரேட் பண்ண போகிறோம், that is what is called as I. இதை இன்டெகிரேட் பண்ணணும். இதில் எங்கே சேலஞ்ச் இருக்குது, இது கோணமானன்னு இருக்குது. யூ see, எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது வரும், அதான வழி. எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது வரும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. எனவே இதை செய்வதற்கு, டீகம்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழி தான் இருக்குது. அதுக்கு பேர் பார்ஷியல் ஃப்ராக்ஷன். அந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எப்படி செய்கிறதுன்றதை நான் என்ன செய்கிறேன், ஐ வில் ஷோ யூ. கேமரா மெதுவாக போர்டுக்கு வந்துடட்டும், இந்த இடத்துக்கு வந்துடட்டும். இங்கே பாருங்கள், see, this is the thing we have to do integration. இதை தான் இன்டெகிரேட் பண்ணணும். இந்த வடிவத்தில் இருந்தால் இன்டெகிரேட் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இதை ரெண்டாக உடைக்க விரும்புகிறேன், டீகம்போஸ் பண்ண விரும்புகிறேன். ஸோ கீழே x plus 2 x plus 3 இருக்கிறதுனால anything divided by say a divided by x plus 2 plus b divided by x plus 3 தான் இதை கொடுத்துருக்கு நான் யூகிக்கலாம். இப்படிப்பட்ட ஒன்று தான் இதை என்ன செஞ்சுருக்கு, இதை கொடுத்துருக்கு. ஸோ இதை நான் என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, ஐ கேன் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும்னா, a into x plus 3 of course plus b into x plus 2 divided by this thing. So ரெண்டோடைய டினாமினேட்டரும் they are same. So x plus 1 is equal to a into x plus 3 plus b into x plus 2. இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்ச பிள்ளைகளா? once this is understood, நம்ம என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, இதை ஈக்குவேட் பண்ணலாம். எப்படி ஈக்குவேட் பண்ணுறது? this x plus 1 should be equal to a into x plus 3 plus b into x plus 2. இந்த பாயிண்ட் புரிஞ்சிங்களா பிள்ளைகளா? இப்போ நம்ம நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் a எவ்வளவு b எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறது. மனசுக்குள்ளே பதிய வச்சுக்கோங்க. ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ், ஃபார் ஆல் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்போ இது ஏன் இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன், ஒரு காரணத்துக்காக. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, சப்போஸ் இதில் நீங்கள் ஏஓ பிஓ கண்டுபிடிக்க விரும்புகிறீங்க, சப்போஸ் ஏ கண்டுபிடிக்க விரும்புகிறீங்க, அப்போ இந்த எக்ஸ்பிரஷனை இல்லாமல் ஆக்கிடணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும், x is equal to -2 போட்டிங்கன்னா -2 plus 2 0, இவன் போயிடுவான். ஸோ x is equal to -2 போடுறேன். -2 plus 1 is equal to a into -2 plus 3, 1 காமிக்க வேண்டியதில்லை, ப்ளஸ் இவன் 0 ஆயிடுறான். ஸோ a is equal to -1. இப்போ சொல்லுங்கள் பிள்ளைகளா, b உடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? இட் இஸ் சிம்பிள். ஸோ b உடைய வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்க விரும்புனீங்கன்னா இவனை கேன்சல் பண்ணணும். ஸோ யூ ஹவ் டு சப்ஸ்டிடியூட் a is equal to -3. அப்படி பண்ணிங்கன்னா இவன் கேன்சல் ஆயிடுவான். ஸோ இவன் கேன்சல் ஆகிட்டா, ஸோ -3 plus 2, it is -1 minus b, so this is -b. ஸோ இங்கே -3 plus 1 -3 plus 1, this shows b is equal to 2. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை, கேமரா இங்கே இருக்குல்ல பிள்ளைங்களா, இந்த எக்ஸ்பிரஷன் மூலமாக நம்ம ஏபி கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இப்போ ஏபி தெரிஞ்சால் இந்த ஃபார்மில் எழுதிடலாம். என்ன ஃபார்ம்? இன்டெக்ரல் a எவ்வளோ பிள்ளைங்களா, -1. ஸோ -1 divided by x plus 2 dx ப்ளஸ் b எவ்வளவு 2 divided by x plus 3 dx. அவ்வளோதான் பிள்ளைங்க. இதுக்கு மேலே நான் பேச வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா இனிமேல் நீங்கள் சிம்பிளாக செஞ்சுருவீங்க. ஓஹோ, dx by x ஃபார்மில் இருக்குது. ஸோ log x plus 2 of course minus dx by x plus 3 ஃபார்மில் இருக்குது. ஸோ 2 log x plus 3 plus c. அவ்வளோதான் பிள்ளைங்களா. அப்போ கஷ்டமாக வருது, நிச்சயம் கஷ்டம் கிடையாது. ஆனால் சமூகம் நம்ம பிள்ளைங்க மனசுக்குள்ளே ஏதோ மிகப்பெரிய கஷ்டங்கிற உணர்வை உண்டாக்கிட்டாங்க. நிச்சயமாக கஷ்டம் இல்லை. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு இன்டெக்ரல் கால்குலஸ்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா, நம்ம சேனலில் இருக்கக்கூடிய இன்டெக்ரல் கால்குலஸை மொத்தமாக பார்க்குறதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகும், இல்லை 5 மணி நேரம் ஆகும். இன்டெக்ரல் கால்குலஸ்லையோ இல்லை டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ்லையோ நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க. ஐ அஷ்யூர் யூ, எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க. அச்சம் அடியோடு போயிடும். அது போகணும் பிள்ளைங்களா, தலை நிமிர்ந்து நீங்கள் நிற்கணும். உங்கள் மூஞ்சில் ஐயோ இந்த பாடம் புரியலையே என்ற உணர்வு இருக்கக்கூடாது. அதுக்காக தான் பிள்ளைங்களா எங்களுடைய இந்த போராட்டம்.
சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.